இந்திய விவசாயிகள், மீனவர்கள், பால்பொருள் உற்பத்தியாளர்களின் நலனுக்காக தானும் நாடும் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும், இந்தியாவில் அமெரிக்க வேளாண் பொருட்கள் இறக்குமதிக்கு அனுமதி இல்லை எனவும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவில் விளையும் பருத்தி, சோளம், சோயாபீன்ஸ் உள்ளிட்ட வேளாண் பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் கோரியதாக கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்க வேளாண் விளைபொருட்களுக்கு இந்திய சந்தைகளை திறந்துவிட்டால் உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மத்திய அரசு அதனை ஏற்கவில்லை. இதனால்தான் இந்தியா அமெரிக்க இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் உள்ளது. அத்தோடு இந்தியாவிற்கு நிர்பந்தம் கொடுத்து பணிய வைக்கும் வகையில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை காரணம் காட்டி இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் 50 விழுக்காடு வரி விதித்துள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற MS சுவாமிநாதன் நூற்றாண்டு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, இந்திய விவசாயிகள் நலனில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்றார். விவசாயிகளின் நலனை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும், தனிப்பட்ட நலனில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்றும் பிரதமர் மோடி உறுதியுடன் தெரிவித்தார். விவசாயிகளை மத்திய அரசு ஒருபோதும் கைவிடாது என்றும் மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.